தக்குவா என்று சொல்றது நல்லமல் செய்கிறது மட்டுமல்ல. தக்குவாக்கு ரெண்டு பகுதிக்கு, ஒன்று அவாமிர், அடுத்தது அந்நவாஹி. அவாமிர் என்றா அல்லாஹ் சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வரணும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்லிக்கிறாங்களோ, குர்ஆன் ஹதீஸில் எங்களுக்கு எதெல்லாம் சொல்லப்பட்டிக்குதோ இதுக்கு பேர் அவாமிர். அதை எவ்வளோ செய்யணும்? ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், ஏழுமான அளவு செய்யுங்க, அவ்வளோதான் சொல்லப்பட்டிக்குது. தக்குவா வரத்துக்கு அடிப்படை ரெண்டு, ஒன்று அவாமிர், அடுத்தது நவாஹி. தக்குவாண்டா ரெண்டு பகுதிக்கு, ஒன்று அல்லாட கட்டளைகளை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து ஹயாத்தாக்குறது. ரெண்டாவது நவாஹி. நவாஹி ஹண்டா அல்லாஹ் தடுத்தவைகள். கெட்ட பேச்சுக்களை பேசலாம், தேவையில்லாத வியாபாரம் செய்யலாம், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசலாம், பொய் பேசலாம், இப்படி நிறைய விஷயங்கள், ஹராமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த ஹராத்லேருந்து தவிந்து கொண்டாதான் அல்லாட அந்த சொல்லக்கூடிய தக்குவாவை அடையலாம். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கேன்டா, நாங்கள் அமளிபாதத் நல்லா செய்கிறோம், குர்ஆன் திலாவத் அதை ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்களோட திக்ரு சலவாத்து, எங்களோட ஓய்வான நேரங்கள் அதை நாங்கள் எப்படியோ கழிச்சு கொண்டிருக்கிறோம். தக்குவாட அடிப்படை எங்களோட வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் விடுபடணும். தக்குவாண்ட என்ன தெரியுமா அடிப்படை? நல்லமல் செய்கிறதோட, நல்லமல் செய்கிறது ஒரு படி என்றா அதுக்கு மேலே இன்னொரு படி காலை வச்சு எங்களோட வாழ்க்கையில் உள்ள ஹராத்தை விடணும். ஹராத்தை விட சொல்லித்தான் நல்லா ஹலாலில் கூட பயிற்சி தாரான். அப்போ ரமலானில் என்ன பயிற்சி? எங்களோட வாழ்க்கையில் உள்ள பாவங்களுக்கு தௌபா செய்யணும். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். எங்களோட வாழ்க்கையில் உள்ள பாவங்களுக்கு நாங்கள் பெரிய ஒரு லிஸ்ட்டை போடணும். இன்றைக்கு நாங்கள் நல்லமல் செய்கிறதுக்கு தான் லிஸ்ட் போடுற. சில வேளை இந்த நல்லமல் எல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தால் இல்லாமல் போய்த்திரும். அப்போ நாங்கள் முதல்ல எதை இல்லாமாக்கணும்? எங்களோட வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் இல்லாமாக்கணும். தராவி தொழுறோம், பொய் பேசுகிறோம்,